வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 48 டிஜிட்டல் இன்வெர்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இன்வெர்ட்டர் அப்படின்னா டிசி டு ஏசி மாற்றுறது, கன்வெர்ட்டர்னா ஏசி டு டிசி மாற்றுறது. ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இன்வெர்ட்டர்ஸ் நார்மலாக என்ன செய்யணும்னா, மெயின்ஸ் அவைலபிளாக இருக்கிறப்ப அதில் உள்ள ஏசி சப்ளையை டிசியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். பவர் கட் ஆஃப் ஆகிறப்ப, அப்படி பவர் ஃபெயிலியர் ஆகிற டயத்தில் அந்த டிசி சப்ளையை திருப்பி ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அன்இன்டரப்டு சப்ளையாக தந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு இன்வெர்ட்டர் தான் நம்ம இந்த அதனுடைய சர்க்கியூட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்காக நம்ம பயன்படுத்தி இருக்கிறது மைக்ரோடெக் 550 VA 12 வோல்ட் இன்வெர்ட்டர். அதனுடைய சர்க்கியூட்டை பயன்படுத்தியிருக்கோம். இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் அதனுடைய சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட் பார்க்குறதுக்கு சர்க்கியூட் தெளிவாக இருக்கிறது, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. ஆனால் நமக்கு புரியுதா அப்படின்னா புரியாது. இதே சர்க்கியூட்டை ஒரு பிளாக் டயக்ராமாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அது ஃபுல் டீட்டெயிலாக இருக்காது, ஆனால் அது நமக்கு புரியும். ஸோ இதுதாங்க ஒரு சர்க்கியூட்டுக்கும் ஒரு பிளாக் டயக்ராமுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அதை இன்னொரு உதாரணத்தில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை நம்ம வரிசைப்படுத்தினோம்னா, அகர வரிசைப்படுத்தினோம்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், அப்படியே வேலூர், விழுப்புரம், விருதுநகர் வரைக்கும் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவான லிஸ்ட்டு தான். ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இந்த லிஸ்ட்டை வச்சு கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. அதே டிஸ்ட்ரிக்ட்ஸை ஒரு மேப் வடிவத்தில் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த தமிழ்நாட்டுடைய அமைப்பும் சேர்ந்து புரியும், இந்த லிஸ்ட்டும் தெரியும். ஸோ அந்த மேப் மாதிரி தாங்க பிளாக் டயக்ராம். ஸோ அதுக்காக இந்த சர்க்கியூட்டை நான் உங்களுக்கு ஒரு பிளாக் டயக்ராமாக வரைஞ்சிருக்கிறேன். அதன் மூலமாக இந்த டிஜிட்டல் இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு விளக்க நானும் முயற்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டரை 6 முக்கியமான பிளாக்குகளாக பிரிக்கலாம். அந்த எல்லா பிளாக்குமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சர்க்கியூட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த சர்க்கியூட்டில் 3 விதமான வோல்டேஜஸ் அவைலபிளாக இதில் ஃபங்க்ஷனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஏசி இன்புட் வோல்டேஜ், அடுத்தால அதுக்கு வரக்கூடிய ஏசி அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இது ஏசி செக்ஷன். அதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த 13 வோல்ட் டிசி செக்ஷன், 12 வோல்ட் 13 வோல்ட் வரைக்கும் உள்ள டிசி செக்ஷன். அப்புறம் அந்த கமாண்ட் யூனிட், ஆக்சுவலாக அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு, கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு பயன்படுத்துகிற 5 வோல்ட் டிசி. ஸோ 3 விதமான வோல்டேஜ் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏசியை பாருங்கள், தனியாக ஐசோலேட் ஆகி இருக்கும். இதில் நம்ம கொடுக்குற இன்புட்டு, நம்ம எடுக்கிற அவுட்புட்டு, அப்புறம் இந்த பக்கம் அந்த ஏசியிலேருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே சென்சார் செக்ஷனில் பாருங்கள் ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க, அதனால் அது ஐசோலேட் ஆகிருக்கும். மேலே இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதுலேயும் அதனுடைய செகண்டரி சைடு மட்டும்தான், அதனுடைய செகண்டரி சைடு ஏசி, அந்த பக்கம் பேட்டரியுடைய டிசி சப்ளை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சார்ஜிங் கண்ட்ரோல் யூனிட்லேயும் பாருங்கள், அதுலேயுமே அது ஃபுல்லாகவே ஏசியில் தான் ஒர்க் பண்ணும். ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் கமாண்டு அந்த Q10 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர்லேருந்து வரக்கூடிய கமாண்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாகத்தான் உள்ள இந்த 2 எஸ்சிஆரையும் சுவிட்சிங் பண்ணும். ஸோ இது ஒரு ஏசி செக்ஷன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசி, அதாவது பேட்டரியுடைய 12 வோல்ட் டிசி செக்ஷன் இருக்குது. இதில் பேட்டரி, இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி, அப்புறம் அந்த மாஸ்ஃபெட் IRF Z44Nங்கிற அந்த மாஸ்ஃபெட் செக்ஷன். அங்கே அந்த லோட் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபியூஸ் இருக்குது, பேட்டரி இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட் எல்லாமே 12 வோல்ட் டிசி செக்ஷன். அதுக்கு அடுத்தது இந்த ரிலே, அந்த 2 ரிலேயும் ட்ரைவ் பண்ணுறதும் 12 வோல்ட் டிசியில் தான் அந்த ரிலே ட்ரைவ் பண்ணப்படுகிறது. இந்த ரிலேயோடைய அவுட்புட் எல்லாமே ஏசி சைடில் இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கண்ட்ரோல் வோல்டேஜில் இருக்கிற கமாண்ட் செக்ஷன். ஸோ இந்த கமாண்ட் செக்ஷனை பாருங்கள், அதில் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர், பிக் 16F72ங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அது எல்லாமே 5 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுது. அதற்காக இந்த 12 வோல்ட் டிசியிலிருந்து ஒரு 7805ங்கிற ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் மூலமாக அதற்கான 5 வோல்ட் சப்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் வைஸ் இதை 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். முதல் பிளாக் ஏசி,
அடுத்தால 12 வோல்ட் டிசி, 5 வோல்ட் டிசி அப்படின்னு 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல அந்த ஏசி செக்ஷனை பார்ப்போம். ஏசி செக்ஷனில் இந்த இன்வெர்ட்டர் பொதுவாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அவைலபிளாக இருக்கிறப்ப இந்த அவுட்புட்டுக்கு கிடைக்கிற வோல்டேஜ் இதே மெயின் வோல்டேஜ் தான் இந்த RL2ங்கிற ரிலேயுடைய என்சி பாயிண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா, RL2ங்கிற ரிலேயுடைய என்சி பாயிண்ட் வழியாக இந்த எம்சிபி வழியாக அந்த சாக்கெட்டுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன இன்புட் வோல்டேஜ் வருதோ லைன்ஸில் மெயினில் அதே இன்புட் வோல்டேஜ் அவுட்புட்டுக்கும் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து இன்வெர்ட்டர் மூலமாக ஒர்க் ஆகாது, இந்த ரிலே வழியாக ஏசி இன்புட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த டயத்தில் வந்து பேட்ரி ஒருவேளை சார்ஜ் கம்மியாக இருந்தால் இந்த சார்ஜிங் செக்ஷன் ஒர்க் பண்ணி இந்த RL1உடைய என்சி வழியாக இந்த சார்ஜிங் யூனிட் ஒர்க் பண்ணி பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆகிருச்சுன்னா அப்போ வந்து என்ன செய்யணும்னா, இந்த இன்புட் இந்த கண்ட்ரோல் செக்ஷனுடைய இன்புட் நம்பர் 3ல் எவ்வளோ வோல்டேஜ்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13 வோல்டேஜ் இந்த பேட்டரியில் இருக்குது அப்படின்னா 3.89 வோல்டேஜ் இங்கே வரும். 12 வோல்டேஜ் இருக்குன்னா 3.6 வோல்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி இந்த பேட்டரியுடைய சார்ஜிங் வோல்டேஜை மானிட்டர் பண்ணி இந்த செக்ஷன் வந்து சார்ஜிங் பண்ணணுமா அல்லது சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த கமாண்ட் செக்ஷன் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஏசி யூனிட். முதல் ஒரு இதனுடைய ஏசி மெயின்ஸ் ஆனில் இருக்கிறப்ப இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுற மெத்தடு. இப்போ அந்த பவர் கட் ஆகுது, அப்போ என்ன ஆகும்னா சார்ஜிங் ஆகாது. பேட்டரியில் இருக்கிற ஏற்கனவே சார்ஜ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற டிசி சப்ளையை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாஸ்ஃபெட் சுவிட்சிங் மூலமாக இதனுடைய அவுட்புட்டில் 220 வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். அந்த 220 வோல்டேஜ் இப்போ அவுட்புட்டு கிடச்சிட்டு இருக்கும். ஏன்னா இந்த RL2 RL1ங்கிற ரெண்டு ரிலேயுமே ஆன் ஆயிரும். RL2 உடைய NO பாயிண்ட் வழியாக இந்த இன்வெர்ட்டட் ஏசி சப்ளை இந்த சாக்கெட்டுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து ரெண்டாவது மோடு. ஸோ இந்த ரெண்டு விதமான ஆப்ரேஷன். முதல்ல ஏசி டைரெக்டாக போயிடும், சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். பேட்ரி ஃபுல்லாச்சுன்னா சார்ஜிங் ஸ்டாப் ஆகும். ரெண்டாவது பவர் இல்லைன்னா இந்த பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் மூலமாக இந்த மாஸ்ஃபெட் வந்து சுவிட்சிங் பண்ணி அவுட்புட்டுக்கு 220 வோல்டேஜை கொடுத்துட்ருக்கோம். இதுதான் இன்வெர்ட்டர் மோடு. ஸோ இப்போ இந்த பேட்டரியை இந்த பின் நம்பர் 3ல் கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ அந்த பேட்டரி வோல்டேஜ் லோவாகுதோ, கரண்ட் வரலைன்னா பேட்டரி ஓடி ஓடி குறையிறப்ப இந்த இன்வெர்ட்டரை அது ஆஃப் பண்ணிடும், இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுதான் இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுற ரெண்டு முக்கியமான மெத்தட். இப்போ முதல்ல இந்த சார்ஜிங் இப்போ வந்து பவர் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. பவர் இருக்கிறப்ப என்ன செய்யும், இந்த ரிலே 2 ரிலே 1 ரெண்டுமே ஆஃபில் தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ஏசி வோல்டேஜ் டைரெக்டாக சாக்கெட்டுக்கு போயிட்டுருக்கும். சேம் டைம் இந்த ரிலே 1உடைய என்சி பாயிண்ட் வழியாக இந்த சார்ஜிங் செக்ஷனில் இருக்கிற சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் SCR 25 TTS12 SCR 25 TTS12 அப்படிங்கிற அந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் ரெண்டு ரெக்டிஃபயரை ஆப்போசிட்டாக மாட்டியிருப்பாங்க. அதனால் அந்த ஏசி முழுமையாக ரெக்டிஃபை ஆகி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஒர்க் பண்ணும். சார்ஜிங் டயத்தில் ப்ரைமரி இந்த பக்கமும் அந்த பக்கம் செகண்டரியாக ஒர்க் பண்ணும். அதே இது இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுற டயத்தில் இந்த பக்கம் ப்ரைமரியாகவும் இந்த பக்கம் செகண்டரியாகவும் மாற்றி ஒர்க் பண்ணும். ஸோ இதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணுற விதம். ஸோ இப்போ இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் Q10 அப்படிங்கிற CN100 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் வழியாக அந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வந்து அதனுடைய கேட் வந்து சுவிட்சிங் ஆகுது. அதுக்கு வரக்கூடிய இன்புட் பார்த்திங்கன்னா ஒரு 555 ஐசிலேருந்து வருது. அந்த 555 ஐசியை அதனுடைய கிளாக் பல்ஸ் ஜென்ரேட்டர், அதாவது 50 மெகாஹெர்ட்ஸில் கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸ்கொயர் வேவ் ஆல்மோஸ்ட் 50 டியூட்டி சைக்கிளில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் வேவ்னு வச்சுருங்க. அந்த ஸ்கொயர் வேவுக்கான சிக்னலும் எங்கேருந்து வருதுன்னா பின் நம்பர் 26 அப்படிங்கிற இந்த கண்ட்ரோலர் பிக் மைக்ரோ கண்ட்ரோலருடைய பின் நம்பர் 26லேருந்து எனாபிள் கமாண்டு அதனுடைய ரீசெட் பின்னுக்கு வருகிறது. ஸோ இது எப்போ அலோவ் பண்ணுதோ அப்போ இந்த 555 ஐசி ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஸ்கொயர் வேவ் மூலமாக அந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஆகி இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் ஒர்க் பண்ணும். அதன் மூலமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பாட்டம் சைடு, அதாவது ஹை வோல்டேஜ் சைடில் வந்து என்ன ஆகும்னா அந்த பிளாக்குக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் என்ன ஆகும்னா இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வந்து ஒரு வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து செகண்டரி, அதாவது ஆப்போசிட் சைடில் லோ வோல்டேஜ் சைடில் வந்து என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் இன்டியூஸ் பண்ணும். அப்போது இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த பக்கம் இருக்க இந்த மாஸ்ஃபெட் வழியாக அதை சுவிட்சிங் பண்ணி இந்த பேட்டரியை
சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுதான் சார்ஜர் செக்ஷன் ஒர்க் பண்ணுற மெத்தட். இப்போ வந்து இந்த மேலே உள்ள இந்த மாஸ்ஃபெட் அண்ட் இந்த பேட்ரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த செக்ஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த செக்ஷன் வந்து நம்ம சொல்லணும் 12 வோல்ட் டிசி செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர்ற 12 வோல்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய லோ வோல்டேஜ் சைடு, அதாவது அது வந்து பிரைமரியோ செகண்டரியோ அதனுடைய லோ வோல்டேஜ் சைடில் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது. அதனுடைய 2 சைடில் இருந்தும் எடுத்து 2 செட் ஆஃப் மாஸ்பெட் வழியாக கிரவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு வரக்கூடியதும் என்ன பண்ணுதுன்னா மைனஸ் நெகட்டிவ்க்கு வரக்கூடியது ஒரு லோடு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃபியூஸ் வழியாக அந்த பேட்டரியுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ இப்போ இந்த 2 செட் ஆஃப் மாஸ்பெட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் ஸ்விட்சிங் ஆகிறதன் மூலமாக என்ன ஆகும்னா இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் டிசி வந்து என்ன ஆகும்னா இந்த பக்கம் ஏசியாக அவுட்புட் 220 வோல்டேஜ் ஏசியாக நமக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் யூனிட் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அவுட்புட் 2 அவுட்புட் பின் இருக்குது. பின் நம்பர் 27, 28. இதில் வந்து உதாரணத்துக்கு 28 வந்து பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனுக்காகவும் 27 வந்து நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் சைடு மாஸ்ஃபெட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பயன்படுகிறதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்து எவ்வளோ கிடைக்கணும் இந்த இன்வெர்டர் மோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் அவுட்புட் கிடைக்கணும். அப்போ 1 சைக்கிளுக்கு ஆகிற டூரேஷன் வந்து 20 மில்லி செகண்ட். அப்போ ஆஃப் சைக்கிள், அதாவது பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் அல்லது நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் அதுக்கு ஆகிற டைம் வந்து 10 மில்லி செகண்ட். ஸோ 10 மில்லி செகண்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனுடைய மாஸ்பெட் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷனில் ஒர்க் பண்ணி ஒரு ஆஃப் வேவை உருவாக்கும். அது வந்து பாசிட்டிவ் சைடில் உள்ள வேவை உருவாக்கும். அதன் மூலமாக என்ன ஆகும்னா அவுட்புட்டில் ஒரு ஆஃப் வேவ் ஜென்ரேட் ஆகும். அடுத்த 10 மில்லி செகண்டுக்கு இந்த பின் நம்பர் 27 வழியாக வரக்கூடிய சிக்னல் மூலமாக நெகட்டிவ் ஆல்டர்னேஷனை உருவாக்கும். அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வரி 10 மில்லி செகண்டுக்கு மாற்றி உருவாக்குவதன் மூலமாக நமக்கு 50 ஹெர்ட்ஸ் 220 வோல்டேஜ் அவுட்புட் வந்து இந்த அவுட்புட்டில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்படி தான் ஒரு இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம், சார்ஜிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். சார்ஜிங் டயத்தில் இந்த பக்கம் பிரைமரியாகவும் மேலே செகண்டரியாகவும் இருக்கும். இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுறப்ப மேலே பிரைமரியாகவும் கீழே செகண்டரியாகவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது கண்ட்ரோல் வோல்டேஜுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 12 வோல்ட் டிசியிலேருந்து 7805 அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் மூலமாக இந்த கண்ட்ரோல் மற்றும் கமாண்ட் செக்ஷனுக்கு தேவையான சிக்னல் கிடைக்கிறது. ஸோ அதே இதில் வந்து ஒரு 4700 மைக்ரோஃபாரட் உள்ள C6 அப்படிங்கிற 35 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜிங் கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து இதுலேருந்து சார்ஜிங் டயத்தில் இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜை, இந்த பேட்டரிக்கு போகிற வோல்டேஜை ஸ்மூத் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நம்ம ஏசி டிசி இன்புட் செக்ஷன் பார்த்தாச்சு, இந்த இன்வெர்ட்டர் செக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு, சார்ஜிங் செக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தாப்புல ஏசி இன்புட், அதாவது இந்த கமாண்ட் செக்ஷனுக்கு வரோம். இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலர் செக்ஷனுக்கு வரோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலேட்டர் மற்றும் கமாண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PIC 16F72ங்கிற 28 பின் மைக்ரோ கண்ட்ரோலர் இதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய இன்புட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்புட் வந்து பின் நம்பர் 17 வந்து இன்வெர்ட்டர் சுவிட்ச் இருக்குது. ஸோ அந்த சுவிட்ச் வந்து நார்மலி க்ளோஸில் இருக்கிறப்ப கிரவுண்டு வந்து இந்த பின்னுக்கு கிடச்சிட்டு இருக்கும். நம்ம இன்வெர்ட்டரை ஆன் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த பின்னுக்கு வந்து கிரவுண்டு கட் ஆகி பாசிட்டிவ் இதுக்கு கிடைக்கும். பாசிட்டிவில் இது புல் அப் ஆகும். அடுத்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வோல்டேஜ். இந்த பேட்ரி வோல்டேஜுக்கு பின் நம்பர் 3ல் ஒரு அனலாக் இன்புட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். போர்ட் ஏ உடைய அனலாக் இன்புட். அதில் வந்து இந்த பேட்ரி வோல்டேஜ் வந்து அதில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர் மூலமாக இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த 13 வோல்டேஜ் இருக்கிறப்ப இதில் 3.89 வோல்ட் வரும். 12 வோல்ட் இருக்கிறப்ப இதில் அப்ராக்சிமேட்லி 3.6 வோல்ட் வரும். அதன் மூலமாக அந்த கண்ட்ரோலர் வந்து பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த இன்புட்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன். இது வந்து இந்த ரிலே, அதாவது RL2லேருந்து போகக்கூடிய அவுட்புட்டு இந்த சாக்கெட்டுக்கு போகிறப்ப அதில் வோல்டேஜ் ப்ரெசன்ஸில் இருக்கா, இன்வெர்ட்டர் அவுட்புட் அது வந்து ஏசி மெயின்ஸ் அப்படியே போகுதா அல்லது இன்வெர்ட் ஆகி வந்த ஏசி சப்ளை போகுதாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அந்த அவுட்புட் ஆனில் பவர் இருக்கா அப்படிங்கிறத அந்த கண்ட்ரோலர் பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த இன்புட் பின் நம்பர் 24. பின் நம்பர் 22ல் பாருங்கள் மெயின் சப்ளை, உள்ளே வந்த மெயின் சப்ளை அப்படியே மெயின் சப்ளை அவைலபிளாக இருக்கா, அது இபி சப்ளை அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த பின் நம்பர் 22 வந்து இந்த கண்ட்ரோலருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூஸ் இருக்குது.
நம்ம சார்ஜிங் செக்ஷனுக்கு போகக்கூடிய சப்ளை, எஸ்பெஷலி சார்ஜருக்கு தான் அந்த இது வழியாக சப்ளை போகுது. அதற்கு இந்த ஃபியூஸ் இருக்குது. அந்த ஃபியூஸ் தான் நம்ம இன்வெர்ட்டருடைய பேக் பேனலில் நம்ம பார்த்தா தெரியும், ஒரு கிளாஸ் ஃபியூஸு, 7 ஆம்ஸ் ஃபியூஸு. அந்த ஃபியூஸ் ஒழுங்காக இருக்கா, அதனுடைய அவுட்புட்டில் வோல்டேஜ் அவைலபிளாக ப்ரெசண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இந்த பின் நம்பர் 2க்கு ஏசி ஃபியூஸ் ப்ளவுன் சிக்னலை இது கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏசி ஃபியூஸ் இருக்கா அல்லது ப்ளவுன் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தவிர இன்புட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோடு கண்ட்ரோல். ஆக்சுவலாக நம்ம இந்த பவர் சுவிட்சிங் செக்ஷனில் பார்த்தோம், பவர் சுவிட்சிங் அவுட்புட் செக்ஷனில் பார்த்தோம். இந்த 3 ரெசிஸ்டரை 3.1 ஓம்ஸ் 1 வாட் ரெசிஸ்டரை பேரலாக மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த பேரலாக இருக்க 3 ரெசிஸ்டர் வழியாகத்தான் இந்த மேலே உள்ள இந்த பேட்ரி மாஸ்ஃபெட் செக்ஷன் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாறுது. ஸோ அதன் வழியாக சார்ஜிங் ஆகிறப்பவும் சரி, இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுறப்பவும் சரி, இதன் வழியாக தான் கரண்ட் ஃபுல்லாக பாஸ் ஆகும். ஸோ அப்போ அதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜை மெஷர் பண்ணி LM358N அப்படிங்கிற ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் வருது. ஸோ அந்த வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சார்ஜிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4க்கு அனலாக் இன்புட் வரும். அதே இது டிஸ்சார்ஜ் அது இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுற டயத்தில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 5க்கு அனலாக் இன்புட்டும் பின் நம்பர் 21க்கு டிஜிட்டல் இன்புட்டும் இதுலேருந்து வரும். ஸோ இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி சார்ஜிங் டயத்தில் எவ்வளோ கரண்ட் எடுக்கு, அப்புறம் இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுறப்ப லோடு கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த கண்ட்ரோல் யூனிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய இன்புட்டு. இப்போ இதனுடைய அவுட்புட் செக்ஷனை பார்ப்போம். அவுட்புட் செக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம், பின் நம்பர் 27, 28 வந்து பல்ஸ் வித் மாடுலேட்டட் அவுட்புட்டு. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனுக்கு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஆல்டர்னேஷனுக்கு. அதுலேருந்து வரக்கூடியது வந்து அந்த டார்லிங்டன் டைப் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக அந்த மாஸ்ஃபெட்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுது. ஸோ அந்த மாஸ்ஃபெட் வந்து ரெண்டுமே டிசி சப்ளை தான். ஆனால் அந்த மாஸ்ஃபெட் மேலே உள்ள மாஸ்ஃபெட் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் சைடுக்கு போகும். அப்போ ஒரு டைரெக்ஷன்லையும் கீழே உள்ள மாஸ்ஃபெட் ஒர்க் பண்ணுறப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து கரண்ட் வந்து லெஃப்ட் சைடு நோக்கி வரும். ஸோ அப்போ இன்னொரு டைரெக்ஷனையும் ஒர்க் பண்ணும். அதன் மூலமாக அவுட்புட்டில் ஏசி அவுட்புட்டு கிடைக்கும், சைனசோடியல் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனுடைய 2 அவுட்புட் பார்த்தோம். அடுத்தது ரிலே டிரைவர் பின் நம்பர் 23. அதுலேருந்து ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக ரெண்டு ரிலேயும் பேரலி கனெக்டட் ரிலேஸாக. ஸோ 2 ரிலேயும் 13 வோல்ட் சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பேட்ரி வோல்டேஜில். அதில் வந்து 2 ரிலேயுமே சைமல்டேனியஸ்லி ஆன் ஆகும். ஸோ சைமல்டேனியஸ்லி ஆன் ஆகிறப்ப ரிலே ஆஃபில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஏசி மெயின்ஸ் அப்படியே அவுட்புட்டு கிடைக்கும். ரிலே ஆனில் இருக்கிறப்ப இன்வெர்டட் மெயின் வந்து அவுட்புட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். RL1 ரிலே ஆஃபில் இருக்கிறப்ப சார்ஜிங்க்கு சப்ளை போயிட்டுருக்கும். RL1 ஆன் ஆச்சுன்னா சார்ஜிங்க்கு போகிற சப்ளை கட் ஆயிரும். ஸோ இந்த ரிலே டிரைவர் எப்போ ஒர்க் பண்ணோம்னா இன்வெர்ட்டர் மோடில் இந்த ரிலேலாம் ஆன் ஆயிரும், நார்மல் டயத்தில் இந்த ரிலே ஆஃபில் இருக்கும். இது வந்து இன்வெர்ட்டருடைய அவுட்புட்டு. அடுத்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர். இந்த பஸ்ஸர் அவுட்புட் வந்து என்னதுக்குன்னா அலாரம் கொடுக்குறதுக்கு, அதாவது சார்ஜிங் ஆயிருச்சு, சார்ஜிங் பேட்ரி லோ வோல்டேஜாக இருக்குது, அதாவது இன்வெர்ட்டரில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் வந்திருக்கு, ஃபியூஸ் ப்ளோன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டயத்தில் இந்த இன்வெர்ட்டர் வந்து அதில் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு பஸ்ஸர் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தாப்பில் 6 செட் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 11 வந்து மெயின்ஸ் ஆன். ஸோ இந்த மெயின் ஆன் வந்து இந்த மெயின் ஆன் ஆப்டோ கப்ளர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை பேஸ் பண்ணி இது வந்து மெயின் ஆன் பவர் இருக்கா இல்லையான்னு கொடுக்கும். அப்புறம் சார்ஜிங் பேட்ரி சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறது இந்த சார்ஜர் ஓடி பேட்ரி சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிற வோல்டேஜ்கள் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கா அல்லது பேட்ரி ஃபுல்லி சார்ஜாங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சார்ஜிங் டயத்தில் ஃப்ளாஷிங் ஆகும், ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூவாக எரியும். அடுத்தது இன்வெர்ட்டர் ஆன். நம்ம இன்வெர்ட்டர் சுவிட்சை ஆன் பண்ணியிருந்தோம்னா இந்த எல்இடி ஆனில் இருக்குது, இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு இன்வெர்ட்டர் வந்து இன்வெர்ட் மோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த எல்இடி எரியும். இதன் மூலமாக இன்வெர்ட்டர் மோடில் ஒர்க் பண்ணுதா அல்லது டைரக்ட் ஏசி மெயின்ஸ் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது லோ பேட்ரி, இந்த பேட்ரி வோல்டேஜை மானிட்டர் பண்ணி லோ பேட்ரி இண்டிகேஷன் வரும். ஓவர்லோட் இந்த U4 அப்படிங்கிற LM358N ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை பேஸ் பண்ணி ஓவர்லோடு
ட்ரிப் ஆகிருக்கா அப்படிங்கிற இண்டிகேஷன் இதில் வரும். அதில் இந்த ஃபியூஸ் ப்ளோன், இந்த ஆப்டோகப்ளர் U3 அப்படிங்கிற ஆப்டோகப்ளரில் வந்து வரக்கூடிய சிக்னல் மூலமாக அந்த இன்வெர்ட்டருடைய இன்புட் சார்ஜிங் ஃபியூஸ் வந்து ப்ளோன் ஆகிருக்கா, அது நல்லா கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறது இந்த இன்புட்டில் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.